வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டே அனாலிசிஸ் தென் ஃப்ரைடே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எவ்ரிடே அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும் நம்மளோட ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இப்போ வந்து தேர்ஸ்டே ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு சேம் தான் இல்லையா? ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கேயும் நம்ம சூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அந்த ரீசனால தான் நம்ம எப்போவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ண மாட்டோம். இங்கே பார்த்தீங்களா ஓப்பனிங் ஆக்சுவலி லாஸ்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் டைம் இது இல்லையா? பட் ஓப்பனிங் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரீசன்னால தான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டோம். தென் நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம், ரைட்? ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு பிரேக் அவுட்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25430 நீங்கள் வந்து பை பண்ணியிருப்போம், ரைட்? நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்கே என்னென்னா நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இங்கே பை பண்ண ஸ்பாட்டில் பார்த்தீங்களா ரிவர்ஸில் மொமெண்டம். ஸோ இங்கே என்ன ஆச்சு, ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். ஓகே, ஸோ எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருக்கணும். 25390 நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க ஆக்சுவலி. ஸோ எப்போவுமே எந்த ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூவும் சரி, அட் த சேம் டைம் உங்கள் டார்கெட்டும் சரி டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங் என்ட்ரு ஆகணும், பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வாங்க செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் அகைன் அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? டவுன்வர்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே 25368 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இல்லையா? ஸோ இதோட லோ வேல்யூ வரைக்குமே ஒரு சூப்பர்பான டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. அதனால இங்கே வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு 191 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 191 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேடில் நமக்கு கிடைச்சது இல்லையா? 25177 சிங்கிள் ட்ரேட் வித் 191 பாயிண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கணும். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நேற்று நான் வந்து ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் நான் அட்டன் பண்ணது. ஸோ அதனால நமக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 151 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நிஃப்டி 50 வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு இல்லையா? தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதான் தேர்ஸ்டேக்கான ஸ்டேட்டஸ். ஒரு 151 பாயிண்ட்டோட நமக்கு ஸ்டேட்டஸ் க்ளோஸ் ஆச்சு. ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடே, இப்போ இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ போத் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? மூவிங் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 25398, தென் 25473, தென் 255, 26, 256, 02, then 256, 54, then 257, 64. ஸோ இதாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்தது அப்படின்னா. சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 252, 23, 251, 27, 250, 64, then 249, 58, 248, 35, then 247, 05.
ஸோ இதாங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இப்போ ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரிவர்சல் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு வேணும். கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போவே நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போது நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துலாம், அனாலிசிஸ் பார்த்துலாம். தேர்ஸ்டே அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? ஸோ சேம் தான் இல்லையா? சேம் ஓப்பன் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. சேம் போத்துமே நமக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம லைனில் தான் மார்க்கெட் ஓப்பனிங், ஐ மீன் அந்த கேப் அப் டூ நம்ம லைனில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா? நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது இல்லை. எல்லா கேசஸ்லேயும் இந்த மாதிரி இருக்காது. கன்ஃபர்மேஷன் இருந்தும் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பரான அச்சீவ்மெண்ட் இருக்காது. ஓகேயா? ஸோ ரொம்ப ரேர் கேசஸில் இந்த மாதிரி நீட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக கன்ஃபர்மேஷன் வித் அச்சீவ்மெண்ட்டோட இருக்கு இல்லையா? ஸோ நேற்று மார்க்கெட் அப்படி இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சிமிலர்லி நம்ம லைனில் அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது 59490. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும் இல்லையா? இதை கன்ஃபர்மேஷன் கேட்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேலை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங், ரைட்? இதோட லோ வரைக்கும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் 58823 வரைக்கும் 667 பாயிண்ட் வித் சிங்கிள் ட்ரேட். சூப்பர்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். யூஸிங் அவர் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ பண்ணும்போது ஷுவராக வந்து சூப்பர்பாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வர முடியும். இப் சப்போஸ் லாஸ் ஹிட் ஆனாலுமே அது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ எவ்ரி அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, பை பண்ணியாச்சு. ஸோ மினிமம் நீங்கள் எங்கே நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணாலும் அச்சீவ்டு தான். இங்கே டார்கெட் செட் பண்ணால் அச்சீவ்டு தான். நான் இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். 667. ஸோ 667 பாயிண்ட் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். தென் நம்ம செகண்ட் ட்ரேட் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அகைன் அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59101 நீங்கள் வந்து பை பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸோ இங்கே வந்து அப் ட்ரெண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன், ஸோ கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே இல்லைங்க. ஸோ நம்ம மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் அங்கே ரீச்சே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்டெபிளாக இருந்தது. சடனாக டவுன் ட்ரெண்ட்ஸ் ஆகிடுது. டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி இதுவுமே நம்ம லோ வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிப்போமா? ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 156 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் நம்ம அச்சீவ்மெண்ட் 667. பட் இங்கே நம்ம ஹிட் ஆனது ஒரு 156. இதை தான் நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் எப்போவுமே மினிமமாக ஹிட் ஆகும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ட்ரேடிங்கில் ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் தான். எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். பட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மார்க்கெட் மூவ் இருக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக நாங்கள் இந்த செட்டப்ஸ் நாங்கள் டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஒரு 156 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரேட் போகலாம். சிமிலர்லி நம்ம லைன்லேயே நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். 59073 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் ஒரு மார்க்கெட்டோட ஃபைனல் க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங் தான். 59310 வரைக்கும் ஒரு 237 பாயிண்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 904 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் பேங்க் நிஃப்டியோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட். பட் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆனது இல்லையா? ஸோ ரெடியூஸ் பண்ணுறது போக ஒரு 748 பாயிண்ட் நீங்கள் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தீங்க அப்படின்னா 899 சாலிடாக ஒரு 900 பாயிண்ட் ஓவரால் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களுக்கு நேற்றுக்கு டே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரைடே நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கானது பார்த்துடலாம். 59573, 59822, 59932,
600 96 60 307 60544. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 59 0 99 தென் 588 64 then 586 70 then 584 71 583 08 then 581 24. ஸோ இது நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஆல்ரெடி நான் நிஃப்டி 50க்கும் ப்ரொவைட் பண்ணியாச்சு இல்லையா. நிஃப்டி 50ல நம்ம 2 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம், இங்கே 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஓவரால் 5 ட்ரேட்ஸ் தான். பட் ஏர்னிங் பார்த்தீங்களா 900 பாயிண்ட், ஒரு 899 பாயிண்ட் வந்து ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கு நேத்திக்கு தேர்ஸ்டே டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.